வெல்கம் டு எண்ணிதகைகள் இன்ஜினியர் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் என்பது தானாக துவங்கக்கூடிய மோட்டார் இல்லை, செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார் இல்லை. ஏன் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தானாக துவங்குறதுக்கு தேவையான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதில்லை. ஏன்னா சிங்கிள் பேஸ் சப்ளை மட்டும் தான் இருக்கு. அதனால சிங்கிள் பேஸ் சப்ளையால ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியாது. அதனால இது தானா தோங்காது. அது தானா தோங்குறதுல தோக்குவதற்கு சில ப்ரொவிஷன்ஸ் நம்ம செய்யணும். தானா தோங்காது அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம இந்த மோட்டர் அப்படியே விட்டுறக்கூடாது. தானா தோங்கலையே தோங்காடி போகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. தூங்குறதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணணும். என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங், சென்ட்ரிபியூகல் சுவிட்ச், இது போன்ற வைண்டிங்ல சில அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஸோ 2 டைப் வைண்டிங். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வைண்டிங், அண்ட் தென் இனிஷியேட் பண்றது சென்ட்ரிபியூகல் சுவிட்ச், அதை சர்க்யூட் க்ளோஸ் பண்றதுக்கு அண்ட் தென் ரன்னிங் வைண்டிங். ஸோ மோட்டார் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அட்டைன்டு ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அட்டைன்டு ஸ்பீடு அட்டைன்டு ஸ்பீடு வந்த பிறகு, அதாவது 75% ஸ்பீடு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங் வைண்டிங்கையும் சென்ட்ரிபியூகல் சுவிட்சும் சப்ளை கட் ஆயிடும். ஏன்னா இதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொடுக்க மட்டும்தான். மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு ரன் ஆயிடுச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, டைம் ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக சப்ளைலேருந்து கட் ஆயிடும். கட் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து ரன்னிங் வைண்டிங்ல அந்த மோட்டாரானது இயங்கிட்டு இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து ரன்னிங் வைண்டிங் இயங்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு தேவையில்லை. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி தான் அந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. இதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னோட மோட்டார்களை உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன்னு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இதுல 2 கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்றது ஒரு கெப்பாசிட்டி வீக் ஆச்சுன்னா அந்த மோட்டர் ரொம்ப வேகமா ரொம்ப ஸ்லோவா சுத்தும். அதுக்கு லைட் உதாரணம் ஃபேன் சொல்லலாம். அதை மறுபடியும் வேற கெப்பாசிட்டர் போட்டோம்னாக்கா நார்மல் ஸ்பீடு வரும். இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கெப்பாசிட்டர் ஸ்டார்டர், கெப்பாசிட்டர் ரன் அப்படின்னா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் ரன்னிங் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டரும் கண்டிஷன்ல இருக்கணும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், ரன் பண்ணி விட்டுரும். ரன்னிங் கெப்பாசிட்டர் சார்ஜ் கம்மியா இருக்கு அல்லது டவுனா இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைனல் அது கண்டினியூ அதனால ரன் பண்ண முடியாது. ஸோ 2 டைப் கெப்பாசிட்டர் இதுல பயன்படுகிறது. அடுத்து ஷேடட் போல் மோட்டார், ஷேடட் போல். சரிங்களா? ஸ்பிளிட் பேஸ், யுனிவர்சல் மோட்டார், இது மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். இந்த யூனிவர்சல் மோட்டார் என்பது ஏசி அண்ட் டிசி ரெண்டுலையுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் என்னன்னா யூனிவர்சல் மோட்டார் தான். ஏன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏசியில ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டார் ரோட்டாரா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும், ஏசி சப்ளை கொடுக்கும்போது ஸ்டேட்டார் ரோட்டாராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும், டிசி சப்ளை கொடுக்கப்படும் போது, அதாவது ஏசி சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏசி சப்ளை கொடுக்குறோம்னாக்க இது ஸ்டேட்டார் ரோட்டார், ஸ்டேட்டான ரொட்டேட்டிங் பார்ட்டு, ஸ்டேட்டான ஸ்டேஷனரி பார்ட்டு, ரோட்டான ரொட்டேட்டிங் பார்ட்டு, ஸ்டேட்டான சப்ளை கொடுக்குறோம். அது இன்டியூஸ் செய்யப்பட்டு சுத்துது அப்படிங்கிற நமக்கு தெரியும். டிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஃபீல்டு ஆர்மேச்சர். சரிங்களா? டிசி மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு தான் டிசி சப்ளை, ஏசி சப்ளை கொடுப்போம். சரி, இது டிசி சப்ளை, ஃபீல்டுக்கு டிசி சப்ளை கொடுப்போம். அண்ட் தென் ஆர்மேச்சர் சுழல ஆரம்பிக்கும். சரிங்களா? அது நம்ம எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் பிரகாரம் அது ஃபங்க்ஷன் ஆகும். டிசி சப்ளை கொடுக்கும்போது, அதாவது ஒரு கடத்தி காந்தப்புலத்தின் நடுவில் கடத்தி வைக்கும் பொழுது கடத்தியானது காந்தப்புலத்தின் திசையில் சுழல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பிரின்சிபிள் அது ஃபங்க்ஷன் ஆகும்.
சரிங்களா? அது டிசி மெஷின் ஜென்ரலா சொல்லும்போது மாறும். அது நம்ம சொல்றது டிசி மோட்டார் ஜெனரேட்டர் வரும்போது இங்க இன்டியூஸ்டு உருவாகும். அங்க வந்து ஃபோர்ஸ் உருவாகும் மோட்டார்ல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து மோட்டாரா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதால காந்தப்புலத்தினுடைய கடத்தியை வைக்கும்போது கடத்தியில் ஒரு விசையானது உருவாகிறது. அந்த விசை தான் மோட்டார் சுழல வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம டிசி மோட்டார்ல வந்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபீல்டு ஆர்மேச்சர்னு இருக்கும். இது வந்து டிசி சப்ளை கொடுக்கும்போது ஃபீல்டு ஆர்மேச்சர் செயல்படுது. ஏசி சப்ளை கூட ஸ்டேட்டர் ரோட்டாக செயல்படுது. யூனிவர்சல் மோட்டார் என்பது ரெண்டு சப்ளைலையும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மோட்டார். சரிங்களா? சரி, இப்போ இந்த அடுத்து இந்த டயக்ராம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதுல எப்படிலாம் டயக்ராம் இருக்கும், ஏசி சப்ளை கொடுக்கப்படும் போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம கொஞ்சம் தவறா வரையலாம். இங்கதான் கெப்பாசிட்டி இருக்கும், இங்க வந்து ரன்னிங் வைண்டிங் இருக்கும். சிங்கிள் பேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இது வந்து கெப்பாசிட்டர் சி, கெப்பாசிட்டர். இது ரன்னிங் வைண்டிங், இது ஸ்டார்டிங் வைண்டிங். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். இந்த பாட்டு அப்படியே இதாயிரும். தொடர்ந்து மோட்டார்னது ரோட்டார், தொடர்ந்து மோட்டார்னது ரன் ஆகிட்டு வரும். சரிங்களா? இந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டாருங்கிறது சிங்கிள் பேஸ் கொடுக்கப்படும் போது இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். சிங்கிள் பேஸ் சப்ளை கொடுக்கும்போது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டர், இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் கொண்டு ஸ்டார்ட் பண்றது இண்டக்ஷன் மோட்டார். சரிங்களா? சப்ளை கொடுக்கும்போது ஸ்டார்டிங் வேண்டி தான் இனிஷியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும் பொழுது இது வந்து அட்டர்ன் ஸ்பீடு வந்த பிறகு ரன்னிங் வைண்டிங் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ரன்னிங் வைண்டிங் நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிப்போம். சரி, ஸ்டார்டிங் வைண்டிங்கும் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது சப்ளை வந்து போகும், ஸ்டார்ட் ஆகும், மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும், கெப்பாசிட்டி எனர்ஜைஸ் ஆகும், ஸ்டார்டிங் வைண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் அட்டைன் ஸ்பீடு வந்த பிறகு 70% ஆஃப் அட்டைன் ஸ்பீடு வந்த பிறகு என்ன ஆகும், ஸ்டார்டிங் வைண்டிங்கும் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் சப்ளை இருந்து கட் ஆயிடும். கட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் வைண்டிங்ல தொடர்ந்து அந்த மோட்டாரானது இயங்கிக் கொண்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதம். இந்த வீடியோல சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச்.